அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியை விட்டு கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். அந்த கடக ராசியிலே அந்த குரு பகவான் உச்சபலம் பெறுகின்றார். அந்த கடகராசியிலே குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய அந்த இடம் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமாகும். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது, அந்த குரு பகவான் விருச்சிக ராசியை உச்சபலம் பெற்று விருச்சிக ராசியை பார்க்கின்றார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலமாகும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்திலே கடந்த குரு பெயர்ச்சி முதல் வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி வரையிலும் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் இடத்திலே சஞ்சரித்து வந்த அந்த அஷ்டமத்து குரு காலத்திலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி ஒரு பொற்காலம், ஒரு நல்ல காலம் விடியவிருக்கின்றது. இந்த விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மே மாதம் 27ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவதனாலே இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான், 5ஆம் இடம் என்ற சுபஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே உச்சபலம் பெற்று அமையவிருப்பதனாலே வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி முதல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, நன்மார்க்க சிந்தனை, ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, குடும்ப நலம், பண வரவு, பள்ளியிலே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம், வாக்கு தவறாமை, நல்ல வாக்கு, முறையான ஒழுக்கமான வாக்கு சிந்தனை, வாக்கு முறைமை, வாக்கினை காப்பாற்றக்கூடிய தன்மை, 5ஆம் இடத்தை அதிபதியாக இருந்து அவன் 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே புத்திர பாக்கியம், புத்திரர்களுடைய சிறப்பு, புத்திரர்களது நலம், தாய்மாமா சிறப்பு, பூர்வ புண்ணிய சிறப்பான நற்செயல்களுக்கான நற்பலன்கள் ஆகியவையெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களெல்லாம் நீங்கி நல்ல காலம் பிறக்கவிருக்கின்றது. வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு வந்து உச்சபலம் பெற்று விருச்சிக ராசிக்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவதனாலே வியாழ நோக்கு என்ற குரு பார்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. அது முதல் அவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமையவிருக்கின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.